தியானம் ஆன்மீக வழிபாட்டின் உயர்மட்ட நிலையாகும். உலகியல் சிந்தனைகளில் ஈடுபட்டு காரணமின்றி மனம் அலையாய் அலைகிறது. உள் மனத்தில் ஒரு போராட்டமே நிகழ்கிறது. அந்த மனத்தின் அலைச்சுழலை ஒருநிலைப்படுத்தி இறைநிலையோடு அதை ஆழ்த்துவதே தியானம். மன வலிமை, மன அமைதி, மன நிறைவு, மனதில் ஒரு தெய்வீக தன்மை இழையோடும் ஆனந்தம், வெற்றிகளையும் தோல்விகளையும் சமமாக பாவிக்கும் தன்மை அனைத்தும் தியானத்தால் அடையும் நன்மைகள். மன ஒருமைப்பாடு இல்லாதவன் எதிலும் வெற்றி காணவே இயலாது. நம்முள்ளேயே அறிவாக இருக்கும் இறைவனை அறிந்து கொள்ள தியானம் அடிப்படையாகும். உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண்க என்பது ஔவையார் வாக்கு. இவ்வுடலை கொண்டுதான் ஆன்மாவை அறியலாம். ஐம்புலன் அடக்கம், நம்முள்ளுள்ள தேவையில்லாததை நீக்குதல், தேவையே இல்லாத உடம்பின் சுகங்களுக்கு எல்லை கட்டுதல் தியான பயிற்சியில் நாம் பெற முடியும். தியானம், தவம் செய்ய தயங்காதீர்கள். எளிய முறையில் நிறைவான தியானம் செய்வதற்கு பழக்கும் நிலையும்தான் மனவளக்கலை மன்றங்கள், அறிவு திருக்கோயில்கள். மகான் வேதாத்ரி மகரிஷியின் தத்துவ பயிற்சிகளே மனிதனை மாமனிதனாக மாற்றும் அன்பர்களே. மன்றத்திற்கு வாருங்கள்.